வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பெரும் கலவரம். போலீசாரால் தள்ளி வீழ்த்தப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி. வேலன் சுவாமிகள் உட்பட 4 கைது. பேரிடரிலிருந்து இலங்கையை மீட்க இந்தியா வழங்கும் பேருதவி திட்டம். கொழும்பில் ஜெய்சங்கர் அறிவிப்பார். திறம்பட செயலாற்ற முடியாவிட்டால் பதவிகளை விட்டு உடனே விலகுங்கள். வடக்கு அதிகாரிகளுக்கு ஆளுநர் எச்சரிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களின் கருத்து கோரப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீளமைக்க குறைந்தது 2 ஆண்டு தேவை கூறுகின்றார் பிரதமர் கரணி. காணியுரிமை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க அவசரகால சட்டத்தை பயன்படுத்துங்கள். அரசுக்கு மனோகணேசன் எம்பி அறிவுரை. சிங்கள பெரும்பான்மை பிரதேசங்களில் தமிழ் மக்கள் திட்டமிட்டு புறக்கணிப்பு. அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜீவன் தொண்டமான். கலாசார தொல்பொருள் தளங்களை விரைவாக புனரமைக்க நடவடிக்கை. அமைச்சர் கினிதும சுனில் தெரிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் முறையாக சென்றடைய திட்டமிட வேண்டும். ரிசாத் பதியுதீன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் தேசிய பேரவையினர் தமிழக பாஜகவுடன் சந்திப்பு. பிள்ளைகளின் உள நலனுக்காகவே பாடசாலைகள் மீளத் திறக்கப்பட்டன. பிரதமர் கரணி அமரசூரிய. தொடர்பென விரிவான செய்திகள். புயல் வெள்ளம், மண்சரிவு போன்ற பேரிடர்களில் சிக்கி அல்லாடும் இலங்கையை அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் பேருதவி திட்டம் ஒன்றை இந்தியா வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. நாளை திங்கட்கிழமை கொழும்பு வந்து சேரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்தியாவின் பேருதவி திட்டத்தை கொழும்பில் வைத்து அறிவிப்பார் என விடயமறிந்த வட்டாரங்கள் சில தகவல் வெளியிட்டுள்ளன. நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் இலங்கையை பேரிடரின் பின் மீட்பதற்கான பெருமுதவி திட்டம் ஒன்றை இந்தியாவின் சார்பில் வழங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்திருக்கின்றார் என்றும் அதனை கொழும்பில் வைத்து அறிவிக்கவே அவரின் விசேட பிரதிநிதியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கொழும்பு வருகிறார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் பற்றிய உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதையும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று மாலை வரை வெளியிடவில்லை. ஆயினும் தனிப்பட்ட சில செய்தி வட்டாரங்கள் இந்த செய்திகளை கோடிட்டு காட்டியுள்ளன. ஒருநாள் விஜயமாக கொழும்பு வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளையும் சேர்த்து ஒன்றாக சந்திக்க இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அண்மைய பேரிடரில் சிக்கிய உடனேயே விரைந்து நிவாரண உதவிகளையும் மீட்பு நடவடிக்கை வசதிகளையும் இந்தியா அனுப்பத் தொடங்கியது. அந்த உதவியை அது தொடர்ந்து வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உடனடி மீட்பு நடவடிக்கைகள் இப்போது வரை இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருப்பதும் கவனத்துக்குரியது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு அருகில் கடும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதன்போது வேலன் சுவாமிகள் பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் உட்பட 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரைக்கு எதிராக அங்கிருக்கும் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றினை தற்போது முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் போராட்டக் களத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடும் முருக நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போலீசாரால் கீழே தள்ளி வீழ்த்தப்பட்டுள்ளார். கட்ட முடியாது. இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு காணி எடுக்கிறார். நீ என்ன அரசு பண்ணிருக்க? சட்டம் பண்ணு போட்டு ஒன்றை கொண்ட திருப்பதி பாச்சு வாசிச்சு வாசிச்சு காட்டுற பக்கம் இல்லையா? இந்த காணியில டொய்லெட் கட்ட வலிக்குதான் நாங்கள் கடிதம் கொடுக்குறோம். அது கூட நிப்பாட்டப்பட்டது. அதுல என்ன செய்யல. இது ஏற்கனவே 2276 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த காணியில விட வேண்டும். அது கைகோர்ட்ல வழக்கு நடந்து இல்ல. நீங்க உங்களுக்கு நான் போலீஸ் ரிப்போர்ட் தருவேன். போலீஸ்ல என்ட்ரி போடுவேன். காணியை விடணும். பிரதேச ரோட்டை கூட பிளாக் பண்ணி தான் பவானி வீதி இது ஸ்டாண்ட் ஆகுது. இதுக்கு நீங்க போயிடலாம். உங்களுக்கு பவானி வீதியை மறைச்சி 2 பக்கம் விட்டு தான் விகாரை அடைச்சிருக்கு. 2 பக்கத்தாலே அடைச்சிருக்கு. தனிநாடே இறுதி இலக்கு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இபிடிபி வலியுறுத்தியுள்ளது.
மேலும் இந்திய கடற்தொழிலாளர் விவகாரத்தில் உண்மைகளை எடுத்துரைத்து எமது கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவலங்களுக்கு தீர்வு காண முயலாமல் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டமைக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தரப்பு என்ற பீடிகையுடன் ஒரு தரப்பினர், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தரப்பினர் தமிழகத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டு அங்கே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் தரப்புகளையும் சந்தித்து வருகின்றனர். தற்போதைய சூழலிலே தமிழக தரப்புகளினால், தமிழக தலைமைகளினால் இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தினை கொடுக்க முடியுமா? அவ்வாறு தமிழக தலைமைகள் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை, ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் தற்போதைய பூகோள நிலையிலே இந்திய மத்திய அரசாங்கத்தினால் தமது வெளியுறவுக் கொள்கை சார்ந்த விடயங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா? அதைவிட தற்போது தமிழகம் சென்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கடந்த காலங்களில் வெளியிட்ட கருத்துக்கள், கடந்த கால நிலைப்பாடுகள் என்பவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இந்த மாற்றம் அல்லது இந்த நகர்வு என்ன அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பிலே மிகவும் ஆழமாக ஆராய வேண்டியது ஒரு புறம் இருக்க, இன்று எங்களை பொறுத்தவரையில், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் சில விடயங்களை, அவர்களுடைய விஜயத்தின் போது வெளிப்படுத்தப்பட்ட சில விடயங்களை, அவற்றின் உண்மைகளை, அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்று கருதுகின்றோம். சில தினங்களுக்கு முன்னர் தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடற்தொழிலாளர் பிரச்சனை தொடர்பாகவும் தாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு எடுத்து கூறியிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதாவது எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து, சட்டவிரோதமாக நுழைந்து எங்களுடைய கடல் வளங்களை அழிக்கக்கூடிய சட்டவிரோத மீன்பிடி முறையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபடுவதனால், இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவதனால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசியதாக தெரிவித்திருந்தார். அது தொடர்பிலே பேசுகின்ற போது தாங்கள் என்னத்தை சொன்னோவென்றால், இங்கே இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கும், குறிப்பாக வடபகுதி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும், இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, அது தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களாம். என்னையா பாரிய பிரச்சனை? என்ன பிரச்சனை இங்கே இருக்கிறது? இவர்களுடைய கதையை பார்க்கின்ற பொழுது, இவர்கள் தமிழக முதல்வர் அமைச்சருக்கு சொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த பாரிய பிரச்சனை என்ற வார்த்தை பிரயோகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ சர்வதேச கடலில் ஒன்று இருப்பது போன்றும், தமிழக கடற்தொழிலாளர்களுக்கும் எமது வடபகுதி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுவது தொடர்பிலே இரண்டு தரப்பினரும் பரஸ்பரம் முரண்பட்டுக் கொள்வது போன்றும், அது தொடர்பிலே ஒரு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை அல்லது இரண்டு தரப்பு கடற்தொழிலாளர்களையும் ஒரு மேசையிலே அமர வைத்து பேசி ஒரு சுமூகமான பிரச்சனைக்கான தீர்வை சுமூகமான முறையிலே எட்ட வேண்டும் என்றும் இவர்கள் சொல்வது போன்றுதான் இருக்கின்றது. இல்லை, அப்பட்டமான தவறு. இங்கே இருப்பது பாரிய முரண்பாடு அல்ல, பரஸ்பர முரண்பாடு அல்ல, இரண்டு கடற்தொழிலாளர்களுக்கும் இடையிலான பரஸ்பர முரண்பாடு அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுகின்ற வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளிலே, எங்களுடைய மக்களுடைய அவலங்களிலே நாங்கள் விளையாடக்கூடாது. இங்கே வெளிப்படையான பிரச்சனை இருக்கிறது. இந்திய கடற்தொழிலாளர்கள்
எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து, நான் ஏற்கனவே சொன்னது போன்று எங்களுடைய கடல் வளங்களை அழிக்கக்கூடிய, எங்களுடைய கடல் பவளப்பாறைகளை அழிக்கக்கூடிய, எங்களுடைய மீன் உருவாகக்கூடிய ஏது நிலைகளை இல்லாமல் செய்யக்கூடிய மீன்பிடி முறையை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுகிறார்கள். இதனால் இங்கே வாழக்கூடிய எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அங்கே இருந்து வருகின்ற பாரிய இழுவை மடி படகுகள் எங்களுடைய சிறிய ரக படகுகளை, எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய சிறிய ரக படகுகளை இடிக்கின்றன, இடித்து நொறுக்குகின்றன, வலைகளை துவசம் செய்கின்றன. அதனால் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா, தமிழக கடற்தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறதா? எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், அவர்கள் இங்கே வருகின்ற போது, சட்டவிரோதமாக வருகின்ற போது இலங்கை கடற்படை கைது செய்கின்றது. இலங்கையினுடைய சட்டத்திற்கு அடிப்படையில் அவர்களுடைய கடல் தொழில் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதனால் பாதிப்பு ஏற்படுகிறதா? ஐயா, எங்களுடைய மக்கள், எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்களே, அந்த கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பாதிப்புகளை விடவா இது பாதிப்பு? என்ன பேசுகிறீர்கள்? உங்களுடைய மக்களை நலன்களை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அவலங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மனவேதனைகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஓடுவதற்கு யார் காரணம்? இது போன்ற நடவடிக்கைகள் தான். இவ்வாறான அவர்கள் இங்கே வாழ வழியில்லாத ஒரு சூழலை உருவாக்கப்படுகின்ற போது அதனை நியாயப்படுத்துகின்றீர்களே, அதற்கு தவறான ஒரு பொருள் கோடலை கொடுக்கின்றீர்களே, உங்களுடைய குறுகிய நலன்களுக்காக. இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களும், இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களால் ஏற்படுகின்ற இங்கே வாழ முடியாத சூழலும் தான் காரணமாக இருக்கின்றது. தயவு செய்து உங்களுடைய பரவணி பண்பியல் என்று சொல்வார்கள், காலங்காலமாக உங்களுடைய குறுகிய நலன்களுக்காகவும், உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும், உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களின் எங்களுடைய மக்களை காட்டிக் கொடுக்கின்ற அந்த வரலாற்று தொடர்ச்சியாக நீங்கள் இதனை செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யாதீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவருடைய பேரனார் காக்கா பொன்னம்பலம் அவர்கள் எவ்வாறு 1947களிலே மலையக தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தாரோ, மலையக தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தாரோ, காக்கா பொன்னம்பலத்தினுடைய மகன் எவ்வாறு குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவோடும் ஸ்ரீமா பண்டாரநாயக்கோடும் தன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை காட்டிக் கொடுத்தாரோ, அதே போன்றுதான் ஏன் பேரனான தற்போதைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், காக்கா பொன்னம்பலத்தினுடைய பேரனான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2009 வெள்ளைக்கொடி வழக்கு, வெள்ளைக்கொடி விவகாரத்தின் மூலம் எவ்வாறு புலிகளை காட்டிக் கொடுத்தாரோ, புலிகளுடைய முக்கிய தலைவர்கள் அழிவதற்கு எவ்வாறு காரணமாக இருந்தாரோ, தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய குறுகிய அரசியலுக்காகவும், அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தமிழகத்திலே சென்று தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக, குறுகிய நலன்களுக்காக எங்களுடைய கடற்தொழிலாளர்களை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகளை தவிருங்கள். உங்களுக்கு தமிழகத்திலே சென்றிருக்கிறீர்கள், தமிழக தலைவர்களோடு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் எங்களுடைய மக்களுடைய அவலங்களை வெளிப்படுத்துங்கள். இங்கே உண்மையில் என்ன நடைபெறுகிறது, கடற்தொழில் பிரச்சனை எவ்வாறு நடைபெறுகின்றது என்று உண்மையை சொல்லுங்கள். அந்த பகுதி கடற்தொழிலாளர்களும் நன்மை அடையவில்லை, இந்த பகுதி கடற்தொழிலாளர்களும் இதனால் நன்மை அடையவில்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் நன்மை அடைகின்றது என்று சொல்கிறீர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்திய இழுவை மடிப்படகுகளினால் தமிழக அரசியல் தலைமைகள், தமிழக அரசியல் தலைவர்கள் நன்மை அடைகிறார்கள் என்ற ஒரு வலுவான ஆதாரங்கள் இருப்பதும் மறுப்பதற்கில்லை. தமிழகத்திலே அரசியல் செய்யக்கூடிய பலருக்கு சொந்தமான இழுவை மடிப்படகுகள் தான் இந்த எங்களுடைய கடலிலே எங்களுடைய வளங்களை நாசம் செய்கின்றன என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே இதய சுத்தியோடு அரசியல் செய்பவர்களாக இருந்தால், இந்த சந்தர்ப்பத்திலே தமிழகத்திலே நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் உண்மை நிலவரத்தை சொல்லி இருக்க வேண்டும். தமிழக கடற்தொழிலாளர்கள் தவறு இழைக்கிறார்கள்,
அதனை தடுத்து நிறுத்துங்கள். அவர்களும் பாவங்கள், அவர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். அவர்களுக்கு மாற்று வழியை, அவர்கள் பிழைப்பதற்கான, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலே மாற்றி ஏற்பாடை செய்து கொடுங்கள். அதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் தருகிறோம் என்று நீங்கள் அந்த தலைவர்களோடு பேசி இருக்கணும். நீங்கள் செய்யவில்லையே. இதுவா உங்களுடைய மக்கள் நல செயற்பாடு? இதுவா உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த அரசியல்? தயவு செய்து சிந்தியுங்கள். இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு விடயம். அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே உரையாற்றியதன் பின்னர் இவர்களுக்கான அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கே உரையாற்றியிருந்தார். அவர் கருத்து செல்லுகின்ற போது இவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி இலக்கு தனித்தமிழீழம்தான். அந்த தனித்தமிழீழம் என்ற இறுதி இலக்கை, தமிழீழம் அல்லது தனிநாடு என்ற அந்த இறுதி இலக்கை அடையும் வரையிலே இங்கே ஒரு அதிகார பயிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். தற்போது அன்று அரசாங்கமும் முயற்சிக்கின்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த அரசியலமைப்பிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் இவர்கள் சொன்னார்களாம். அப்படி என்றால் உங்களுடைய நிலைப்பாடு இன்னும் ஒரு தனிநாடு பற்றிய சிந்தனை தான் என்று அங்கே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படித்தானே? 87ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் என்ற அதிகார பகிர்வை, அந்த அதிகார பகிர்விலே சொல்லப்பட்டிருக்கின்ற காணி போலீஸ் உட்பட பல அதிகாரங்களை இன்றும் மாகாண சபைகளுக்கு தென்னிலங்கை தர தயங்குவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், இந்த தமிழ் தரப்புகள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்தவர்கள், இவர்களிடம் ஒரு சுயாட்சி அதிகாரமுள்ள அதிகாரங்களை கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் ஒரு தனிநாட்டை நோக்கி அதனை பயன்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கின்றது என்பதுதான் அந்த சொல்லப்படுகின்ற காரணம். இவ்வாறான நிலையில் நீங்கள் இவ்வாறான கருத்தை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் தனிநாட்டு கோரிக்கையோடு தான் இருக்கிறது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பிரதிநிதித்துவப்படுகின்ற மக்களுடைய நிலைப்பாடு அதுவாகவே இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை, ஒரு சாமர்த்தியமற்ற ஒரு அடிமுட்டாள்தனமான கருத்தை இந்த காலச்சூழலில் வெளியிடுவார்கள் என்றால் எவ்வாறு எங்களுடைய மக்களுக்கு தென்னிலங்கை அரசாங்கத்திடமிருந்து அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வது? ஒரு கௌரவமான சுயாட்சியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? வழங்குவார்களா? அல்லது அவர்களிடமிருந்து அழுத்தத்தை பிரயோகித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பலம் எங்களிடம் இருக்கிறதா? இருக்கக்கூடிய அதிகார பலத்தை எல்லாம் நாங்கள் இழந்தளவா இருக்கின்றோம்? எங்களிடம் ஆயுத பலம் இருக்கின்றதா அடித்து பெறுவதற்கு? அதனையும் ஒரு தீர்க்க தரிசனமற்ற முறையிலே கையாண்டு நாசமாக்கி விட்டளவா இருக்கின்றோம்? இவ்வாறான சூழலிலே நீங்கள் இவ்வாறு பேசுவது என்ன நோக்கத்திற்காக? எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான அரசியல் தீர்வும் கிடைக்கக்கூடாது, எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் அவலங்களுக்குள் வாழ வேண்டும், அதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இலக்கா? தயவு செய்து, நாங்கள் எங்களுடைய இருப்பை இழந்து கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது அணுகணுவாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இனப்பெரம்பல் குறைந்து கொண்டிருக்கிறது. இன வீராசாரம் போகிற போக்கிலே நாங்கள் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஈழத்தமிழர்களுடைய இனப்பெரம்பல். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். குறுகிய அரசியல் நலன்களுக்காக எங்களுடைய இருப்பை, எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை தயவு செய்து நாசமாக்காதீர்கள் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே வினயமாக முன்வைப்பதோடு, இது தொடர்பில் எங்களுடைய மக்கள் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். இவ்வாறான உணர்ச்சியூட்டல்களுக்கும் உணர்வுகரமான கருத்துக்களையும் உள்வாங்கி எங்களை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே வெளியிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. இது தொடர்பிலே கடந்த வாரம் நாங்கள்
துணை தூதராலயத்திலே துணை தூதர் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதங்கத்தினை எங்களுடைய மனவருத்தத்தினை வெளிப்படுத்தி இருந்தோம். இந்த தூதராலயம் என்பது யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையில் அல்ல வடக்கு மக்களை பொறுத்தவரையிலே பாரிய பங்களிப்பை செய்து வருகின்ற ஒரு சூழலிலே அதை நீக்கச் சொல்வது என்பது ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு கருத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு சிலருடைய திட்டமிட்ட செயற்பாடு என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பிலே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். மண்டதீவு புதைகுழி விவகாரம் மறுபடியும் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த நிலையில மண்டதீவு வழக்கு முன்னெடுக்கிறதுக்கான சாட்சியங்கள் போதாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பலதரப்பட்டார்கள் ஊடகங்களிலேயே தங்களோட சாட்சி இருக்குன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது தொடர்பிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றோம். மண்டதீவு புதைகுழி அல்ல, எங்கெங்கெல்லாம் புதைகுழிகள் இருக்கு என்று சொல்லப்படுகின்றனவோ அவை அனைத்தும் தோண்டப்பட வேண்டும். அவை தொடர்பான விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட்டு அந்த புதைகுழிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்பது வெளிக்கொணரப்பட வேண்டும். இவ்வாறான புதைகுழிகள் சரியான முறையிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் உரிய சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்படாமல் இருப்பதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தரப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்கின்றது. இந்த பின்னணியிலே தான் மண்டதீவை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அண்மையிலே மண்டதீவு படுகொலை இடம்பெற்ற ஆண்டு நினைவு சிலரினால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பலரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். உதாரணமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் கடந்த காலங்களிலே இணைந்து செயற்பட்டதாக தன்னை அறிமுகப்படுத்தியிருந்த சதா பொன்னையா என்பவர் கூட தான் அந்த இடத்திற்கு சென்றதாகவும் அது தொடர்பான தகவல்கள் தனக்கு தெரியும் எனவும் வெளிப்படுத்தியிருந்தார். அதே போன்று சிரேஷ்ட விரிவுரையாளர் இளம்பிரையன் அவர்களும் அந்த மண்டதீவு விவகாரம் தொடர்பிலும் அந்த இடத்திலே தான் இருந்தது போன்றும் அங்கே இறுதி நேரத்திலே சிக்கிய புலிகள் சுமார் 50 பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள் அந்த இடத்தில் இறுதியில் என்ன நடந்தது, அந்த காலச்சூழலில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை புலப்படுத்துகின்றது. எனவே நீதிமன்றை பொறுத்தவரையிலே சாட்சியங்கள் இவ்வாறு இருக்கின்ற சூழலில் அவர்களை அணுகி அவர்களிடமிருந்து சாட்சியங்களை பெற்று மண்டதீவிலே புதைகுழி ஒன்று இறுக்கமாக இருந்தால் மண்டதீவிலே புதைகுழி ஒன்று இறுக்கமாக இருந்தால் அது தொடர்பிலே உரிய விசாரணைகள் முன்னெடுத்து உண்மையான குற்றவாளிகளை அல்லது அதனோடு சம்பந்தப்பட்டவர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எமது தரப்பில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம். பிரியா சக்தி என்று சொல்லி ஒரு புதிய திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய அரசாங்கத்தினால். இது தொடர்பான பல்வேறு புறப்பாடுகள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பலதரப்பு. இது தொடர்பாக உங்களோட கட்சியின் நினைப்பாரு? நாங்கள் நிச்சயமாக கடந்த காலங்களிலே இவ்வாறு பல்வேறு செயற்திட்டங்களை, மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றவர்கள் என்ற அடிப்படையிலே இப்பொழுது கிடைக்கின்ற செய்திகள் ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இவ்வாறு ஒரு குறுகிய நலன்களோடு விடயங்கள் கையாளப்படுவதும் அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் ஏற்படும் வகையில் அவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. நான் நினைக்கின்றேன் இது தொடர்பிலே தற்போது மத்தியிலே ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அல்ல உயர் மட்டத்தினர் கவனம் செலுத்தி உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கொள்ளுகிறோம். பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் துணிந்து விரைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். சப்பக்கட்டு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. உங்களால் முடிவெடுக்கவோ செயலாற்றவோ முடியாது என்றால் பதவிகளை விட்டு தாராளமாக செல்லலாம். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதிகாரிகளுக்கு காட்டமாக தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான திட்ட முன்மொழிவுகளை ஆராயும் விசேட கூட்டம் நேற்று சனிக்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் அதிகாரிகளின் மந்தமான செயற்பாடுகள் குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். கடந்த ஓராண்டாக நான் பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன் என எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு தடவை சொன்னால் அதனை செய்து முடிக்க வேண்டும். உங்களது செயற்பாடுகளால் நான் விரக்தி அடைந்திருக்கிறேன். நான் எனது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்ற உங்களுக்கு எதையும் கூறவில்லை. இந்த மாகாணத்தின் கல்வியை மேம்படுத்தவே பணிப்புரைகளை வழங்குகின்றேன். ஒரு சாதாரண இடமாற்றத்தை கூட செய்ய முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால்
நீங்கள் ஏன் அந்த பதவிகளில் இருக்கின்றீர்கள் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் கீழ் 2026ஆம் ஆண்டு திணைக்கள ரீதியாக திட்டமிடப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. கல்வி திணைக்களம் 1207 மில்லியன் ரூபா, விளையாட்டு திணைக்களம் 113 மில்லியன் ரூபா, முன்பருவ பிள்ளை வளர்ச்சி 75 மில்லியன் ரூபா, கலாசார திணைக்களம் 38 மில்லியன் ரூபா. மேற்படி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள திட்டங்கள் குறித்து துறைசார் பணிப்பாளர்கள் விளக்கம் அளித்தனர். வேறு நிதி மூலங்களிலிருந்து மேற்கொள்ளப்படவுள்ள திட்டங்களை இந்த நிதியில் உள்ளடக்க வேண்டாம் எனவும் மாகாணத்துக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை எதிர்வரும் ஜனவரி மாதத்துக்குள் சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் பணித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் எஸ். ராமதாசுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது தமிழர் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமர்ச்சியாப்பு உருவாக்கப்பட குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியம், ஐக்கிய ராச்சிய அரசமைப்பை நிராகரிப்பதற்கான அவசியம், ஈழத்தமிழ் கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்க்கப்படலாகிய விடயங்கள் பேசப்பட்டன. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொன்னுத்துறை அங்கரநேசன், செல்வராசா கஜேந்திரன், தர்மலிங்கம் சுரேஷ், கனகரட்னம் சுகாஸ், நடராஜா காண்டிபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பாக எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமது கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வழங்குமாறு பொதுமக்களிடம் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய சட்டமூலம் குறித்து ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த அமைச்சர், தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கிவிட்டு மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வாக்குறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்டினார். இந்த சட்டமூலம் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்குமாறு கோரப்பட்டுள்ளது. தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஆவணம் இறுதி சட்டமூலம் அல்ல என்றும், சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் ஆலோசனைகளை அதே நிபுணர் குழு மீண்டும் பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் கர்சன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதில் காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்தும் பொதுமக்கள் தமது ஆலோசனைகளை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மலையகத்தில் ஏற்பட்டுள்ள பேரவல நிலைமையின் மூலமாவது மலையக மக்களின் காணியுரிமை கோரிக்கைக்கு தீர்வு வழங்க வேண்டும். தற்போது அவசரகால சட்டம் அமலில் உள்ளதால் அதன் மூலமாவது தேவையான காணிகளை சுவீகரித்து அந்த மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியேற்றலாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அனைத்து நிவாரணங்களுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரழுத்தத்தில் நாடு முழுவதும் சில மாவட்டங்களை தவிர ஏனைய சகல மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களை பாரிய சேதத்தை சந்தித்துள்ளன. அங்கு அதிகளவில் மலையக மக்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பேரவலத்தை சந்தித்திருக்கிறார்கள். மரணங்கள், வீடு இழப்புகளும் இங்கேயே அதிகளவில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இந்த மக்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இந்த பேரவலத்தின் மூலமாவது நீண்ட காலமாக கோரி வரும் மலையக காணியுரிமை வடிகத்துக்கு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மிக அதிகமான முறையிலே மலையக தமிழ் மக்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள், மலைகளிலே வாழ்ந்து கொண்டக்கூடிய மக்கள் பெரும் அவர்கள் சந்தித்தார்கள். மரணங்களும் அங்கே தான் நிகழ்ந்தன, வீடு எழுப்பு அங்கே நிகழ்ந்தன, இது பலங்கள் நிகழ்ந்தன. ஆகவே இந்த மக்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மக்களாக, வளர்ச்சி கூட்டிய மக்களாக இருந்தார்கள். ஆகவே அந்த மக்களை நோக்கிய விசேட அவதானம் இந்த அரசாங்கத்தால் செலுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன். விசேஷித்த அவதானයක් අපිට අවශ්‍යයි. ඒක විඳින ස්පෙෂල් ඇටෙන්ෂන්. ඒක අනවශ්‍ය දෙයක් නෙවෙයි, අවශ්‍ය දෙයක්. මොකද මේ රටේ අඩදියුණු වෙච්ච ජනතාව, ජනකණ්ඩායමක අවදානම් කලාප ජීවිත වෙන ජනතාව තාණ්ඩුව හොඳට තේරෙනවා. ඒක මේ වේශන පෙරම කීප අවස්ථාවක් මේ සභාවේ මේ කතා කරලා දෙන මේ ගැන කතා කරලා කියලා තියෙනවා. මොකද මේ ජනතාවගේ ඉඩම් ප්‍රශ්නය විසඳ ගන්න කියලා. பாதுகாப்பான இடங்கள் தேவை, பாதுகாப்பான காணிகள் தேவை. அந்த காணிகள் ஏறத்தாழ மலை உச்சியிலிருந்து கீழே கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் மேலேயிருந்து கீழே சாலையோரங்களிலே கொண்டு வந்து பாதுகாப்பு காணிகளே வாழ வைக்கப்படுவது என்பது வெறுமனே பேரிடங்களிலிருந்து மண் சரிவுகள் தப்பி வைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான காரணம் மட்டுமல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட முறையிலே தேசிய இடத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால்
தேசிய பொது நிர்வாகத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் அது மக்கள் நகரங்களை நோக்கி, கிராமங்களை நோக்கி, சாலைகளை நோக்கி, வீதிகளை நோக்கி வர வேண்டும். ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழக்கூடாது. ஆகவே அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இங்கே நிறைய இடம்பெயர்ந்த மக்கள் மலையகத்திலே, கண்டியிலே, நுவரெலியாவிலே, மதுரையிலே, மதுரையிலெல்லாம் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அழுத்தம் கொடுக்கிறது, அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகிறது. பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களை மீண்டும் தோட்டங்களை நோக்கி வரும்பாடு அழுத்தம் கொடுக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தொழிலாளிகள் தேவை. எங்களை பொறுத்தவரை எங்கள் மக்கள் உயிர்கள் தேவை, உடைமைகள் தேவை, வாழ்க்கை தேவை நினைக்கின்றோம். ஆகவே அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த தோட்ட நிர்வாகம் கயமத்தனமாக அந்த அரசு அதிகாரிகளை பிடித்துக்கொண்டு NBRO திணைக்களத்தின் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளை பிடித்துக்கொண்டு அது மக்களுக்கு ஒரு போலி நம்பிக்கை தந்து மீண்டும் வீடுகள் திரும்புங்கள் என்று சொல்கிறது. ஆக இங்கே தான் அரசாங்கம் தலையீடு தேவையாக இருக்கிறது. அரசாங்கம் தலையீடு உடனடியாக மக்களுக்கு நியாயமான பாதுகாப்பான காணிகள் பெற்றுத்தரக்கூடிய அவசியம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பேரவலத்தின் மூலமாகவாவது நீண்ட காலமாக நான் கோரியிருக்கக்கூடிய மலைய காணி உரிமை என்ற விஷயத்துக்கு ஒரு தீர்வு வரும் என்று நினைக்கிறேன், வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்று பாருங்கள், நிவாரணம் அரசாங்கம் வழங்குகிறது, அதாவது குறை சொல்ல வரவில்லை நான். அதே போல் பாடசாலையில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் அகற்றி வேறு இடங்களுக்கு மாற்றி வைத்துவிட்டு பாடசாலை நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன். அது நல்ல விஷயம், பரவாயில்லை. ஆனால் அதை எல்லாத்தையும் விட என்னை பொறுத்தவரையிலே மீண்டும் கூறுகிறேன், காணி 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 பாதுகாப்பான காணி, பாதுகாப்பான காணி, பாதுகாப்பான காணி தான். காணி இருந்தால்தான், அந்த நிலம் இருந்தால்தான் மக்கள் வாழ முடியும். ஆகவே அந்த காணியை வழங்குவதில் கட்டாயமாக அக்கறை செலுத்தும்படி அரசாங்கம் கோர விரும்புகிறேன். இன்று அவசரகால சட்டம் அமலிலே இருக்கிறது. அந்த காலத்தை வைத்துக்கொண்டு பாருங்கள், அந்த அவசர சட்ட விதிகளை பயன்படுத்தி அரசாங்கம் வேண்டுமானால் நிலம் சுவீகரிக்கலாம், சுவீகரிக்க வேண்டும். கவர்மெண்ட் கேன் யூஸ் தி எமர்ஜென்சி regulations to acquire land. So if there's a need, the government should have the political will. That is very important. அது முக்கிய தேவையாக இருக்கிறது. மனோதிடம் இருக்குமானால், அரசியலிடம் இருக்குமானால் தேவையான காணிகளை சுவீகரி செய்ய முடியும். கடந்த 5ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றினார். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தார்கள், நான் வெளிநடப்பு செய்யவில்லை. காரணம் இருந்து இங்கே ஜனாதிபதி உரையை செயல்படுத்திவிட்டு வெளியே சென்று ஜனாதிபதி உரையாடினேன். பொழுது ஜனாதிபதி சொன்னேன், நான் இது காணி பற்றி சொன்னேன். சொன்ன பொழுது ஒரு நிமிஷம் தாருங்கள், சொன்ன பொழுது ஜனாதிபதி என்ன சொன்னார், எனக்கு மனோ எங்களுக்கு காணி தேவை உணர்ந்து கொள்கிறேன், காணி எங்கே இருக்கிறது கேட்டார். நான் காணி அரசு தோட்டங்களில் தான் இருக்குது, தேடி எடுப்போம்னு சொன்னேன். சொன்ன பொழுது சொன்னேன், நிச்சயமாக சொன்னார் என்னிடம், அப்படியான உதவி செய்கிறேன்னு சொன்னார். உதவி செய்கிறேன்னு சொன்னேன். ஆகவே நிச்சயமாக காணி தேடுவதற்கு, மக்கள் காணி தேடுவதற்கு பாதுகாப்பான காணி தேடு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி வைக்கப்படுகிறார். ஆகவே அரசாங்கத்தை முன்னெடுக்க வேண்டும். நான் பாராளுமன்றத்தில் ஒருபோதும் இன ரீதியாக பேசியதில்லை. ஆனால் இப்போது சொல்கின்றேன், சிங்கள சமூகம் எங்கெல்லாம் அதிகமாக வாழ்கின்றதோ அங்கெல்லாம் பிரதேச செயலாளர்கள் தமிழ் மக்களை திட்டமிட்டு புறக்கணிக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இது தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அனைத்து நிவாரணங்களுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில சிவில் அமைப்புகளும் ஒரு உரையாடலை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் ஒரு முன்மொழிவை தயாரித்து சமர்ப்பித்தார்கள். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு தீர்வு தொடர்பான முன்மொழிவே அது. அதனை இந்த சபையில் நான் சமர்ப்பிக்கின்றேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக என்னால் முடிந்த உதவியாக எம்மால் சேகரிக்கப்பட்ட 60 லட்சம் ரூபாய் பணத்தில் பாதிக்கப்பட்ட 2137 குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்துள்ளோம். இதற்கு உதவியர்களுக்கு இந்த சபையில் நன்றி கூறுகின்றேன். நான் எனது பாராளுமன்ற நாட்களில் ஒரு உரையை கூட இனரீதியாக ஆற்றியதில்லை. ஆனால் கொத்மலை பிரதேசம் மட்டுமல்ல, உடப்பசல்லாவை என சிங்கள சமூகம் எங்கு அதிகமாக வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் பிரதேச செயலாளர்கள் தமிழ் மக்களை திட்டமிட்டு புறக்கணிக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச செயலாளர் முழுமையாகவே நிராகரிக்கிறார் அங்கு வாழ்கிற மக்களை. குறிப்பாக சொல்லணும், என்னோட பாராளுமன்ற அமர்வில் இவ்வளவு காலமாக ஒரு தடவை கூட நான் இன ரீதியான உரையை நான் நிகழ்த்தினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு உண்மையான விஷயம், கொட்மலை பிரதேசம் மட்டும் இல்லை, கொட்மலை உடப்புசலாவை சின்னல சமூகம் எங்கே அதிகமாக வாழ்கிறாங்களோ பிரதேச செயலாளர் அங்கே இருக்கிற தமிழ் மக்களை புறக்கணிக்கிறார். இதான் உண்மை. இது சம்பந்தமாக அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். அன்னைக்கு நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சேன். அந்த குற்றச்சாட்டு வச்ச காரணம் வேவண்டன் தோட்டத்தில் இருக்க மக்கள் அந்த குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சொன்னாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டை முன் வச்சனால இன்னைக்கு அங்கே இருக்கிற மக்கள், அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே நிலைமை தான் அனைத்து பகுதியிலையும் நடந்துட்டு இருக்கு.
டித்வா புயலினால் நாட்டில் 1000க்கு மேற்பட்ட மத கலாசார மற்றும் தொல்பொருள் தலங்கள் சேதமடைந்துள்ளன. அந்த இடங்களில் தேவையான புனரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்கி அவற்றை முன்னர் இருந்த நிலைக்கு மீளமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாட்டிலுள்ள மத கலாசார மற்றும் தொல்பொருள் தலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புனரமைப்பு பணிகள் குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு இழப்பீடு வழங்க அரசு தயாராக உள்ளது என கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ஒன்றில் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சில நிபந்தனைகளுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்கள் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என கிளிநொச்சி ஐக்கிய மனிதர்கள் உரிமைகள் சபையின் பணிப்பாளர் செபஸ்டியன் ஜோன் பெப்ரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சொத்தழிவு மட்டுமன்றி யுத்தத்தினால் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள். பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் உடனடியாக செயற்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விண்ணப்பங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டித்வா புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட நாட்டை முழுமையாக மீளமைப்பதற்கு குறைந்தது 2 ஆண்டுகள் தேவைப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக நிலவும் மண்சரிவு அபாயங்கள் மேலும் பல பகுதிகளில் மக்களையும் பாடசாலைகளையும் இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஆகியவை இதற்கு காரணமாக உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். சாதாரண மழையிலும் கூட மண்சரிவு அபாயங்கள் தூண்டப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் இது மீட்பு நடவடிக்கைகளை பெரிதும் சிக்கலாக்குவதாக தெரிவித்துள்ளார். இந்த காரணிகள் மீளமைப்பு செயல்முறையை தவிர்க்க முடியாத வகையில் நீடிக்கும் குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் சில பாடசாலைகள் இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டித்வாவுக்கு பின்னர் மூடப்பட்ட 1362 பாடசாலைகளில் 666 பாடசாலைகள் இன்னும் திறக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் உள்ள பல உயர்கல்வி நிறுவனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்த் தேசிய பேரவைத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை நேற்று சந்தித்தனர். தியாகராஜ நகரில் அமைந்துள்ள அக்கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பு காலை 10 மணியளவில் ஆரம்பமாகி சுமார் முற்பகல் 1 மணி வரை இடம்பெற்றிருந்தது. இதன்போது தமிழர் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை, அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஜாப்பு உருவாக்கப்படவும், ஏக்கிராட்சி அரசியல் ஜாப்பை நிறைவேற்றுவதனை தடுத்து நிறுத்தவும், சமஷ்டி ஜாப்பு உருவாக்கப்படவும் இலங்கை அரசை வலியுறுத்துமாறும், ஈழத்தமிழ் கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவும் இந்திய மத்திய அரசை வலியுறுத்திய பாஜக மாநில தலைவராகிய தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற நிவாரணங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் கிடைப்பதற்கு அரசாங்கம் முறையான வேலைத்திட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதுடன் அரசாங்கத்தின் கொடுப்பனவுகளை பாதிக்கப்பட்டவர்கள் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அனைத்து நிவாரணங்களுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.